அனைவருக்கும் வைகறை தமிழ் வணக்கம். இன்றைய குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. அதாவது அந்த நீர் பூக்களோட அடிக்காம்போட நீளம், அதுல இருக்க நீரோட அளவை பொறுத்து. அதே போல நம்ம உயரணும் அப்படின்னா நம்ம உள்ளத்துல இருக்க ஊக்கத்து அளவை பொறுத்துதான் நம்மளுக்கு எப்பயுமே உயர்வு இருக்கும். அப்போ ஊக்கம் எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சிறப்பான வரிகளோட நம்ம ஊக்கத்தோட அளவை மேம்படுத்தி நம்ம வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போலாம். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்க தேர்வுலையுமே நம்ம ஊக்கம் குறையாம இறுதி வரைக்கும் படிச்சு நம்ம சிறப்பா வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வகுப்பை நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா, திருக்குறள்ல 2 அதிகாரம் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அரண் வலியுறுத்தல், அப்புறம் ஈகை, இந்த மாதிரி 2 அதிகாரம் சொல்லிடணும். இந்த 2 அதிகாரம் பார்த்துட்டு நம்ம அடுத்து கிளாஸ் போகலாம். எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, அரண் வலியுறுத்தல் பார்க்கணும். இப்போ அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்ன பொருள்? இதே ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்க அறம்னு சொல்லியிருக்காங்க. இங்க வள்ளுவர் அரண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது ரெண்டும் ஒரே மீனிங் தானா? அறம் வேற அரண் வேறையா? சண்முக பிரியக்கா சொல்லுங்க. நம்மனால முடிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யறதுதான் அறம். ஓகேக்கா, கரெக்ட் நீங்க சொன்னது. நான் என்ன கேக்குறேன், ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க, அறம்னு சொல்லியிருக்காங்க. இங்க அரண் வலியுறுத்தல் அரண்னு சொல்றாங்க. அந்த அறம்க்கும் அரணுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்னா இல்ல வேறையா? ஏன் அப்படி மாத்தி எழுதியிருக்காங்க 2 பேரும்? தெரியல. ஜோதிகா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணீங்கல்ல. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அறம்னாலும் அரண்னாலும் ஒண்ணுதான். அப்ப அது என்னது? இலக்கணப்படி நம்மளுக்கு தெரியும்ல என்னன்னு. நம்ம கிராமர்ல படிக்கிறோம்ல. போலி அப்படின்னு சொல்றோம். இப்ப போல இருத்தல் ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். அதுல அந்த அறம் அப்படின்றத இங்க அரண் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த மகரத்துக்கு பதிலா இங்க நகரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இது கடையில சேஞ்சஸ் நடந்திருக்கனால இது கடைப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஓகேவா? இப்போ இங்க ஔவையார் சொன்னதும் சரி, இங்க திருவள்ளுவர் சொன்னதுனாலும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்றோம். நம்ம போலி படிச்சதுனால இது கடைப்போலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம குறளுக்குள்ள போலாம். அரண் வலியுறுத்தல். நான் சொல்ற குறளுக்கு மீனிங் சொல்லுங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதுக்கு பொருள் யார் சொல்றீங்க? ராஜ்மோகன் சார் சொல்றீங்களா சார்? கால் வந்துருச்சு, போயிட்டாங்க. ஓகே, ஜெயந்தி பாப்பா சொல்றியாடா? பேராசை, சினம், இன்னா சொல், இந்த 4ம் இல்லாம வாழ்றதுதான் அறம். அப்ப அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. அவா அப்படின்னா இந்த ஆசைப்படுறது, அவா. வெகுளி அப்படின்னா என்னது? கோவப்படுறது. அழுக்காறு, அவா, வெகுளி. இன்னா சொல் அப்படின்னா தீய சொல். இன்னா சொல் நான்கும் இல்கா என்றது அறம். அப்ப இது எதுக்குமே, இந்த 4 விஷயத்துக்குமே இடம் தராம வாழ்றதுதான் நடக்கிறதுதான் நம்ம அறம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இதுதான் அறம்னா என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து, சிறப்பு ஈனும் செல்வமும் நீனும் அறத்தின் மூங்கு ஆக்கம் அவனோ உயிர்க்கு. இதுக்கு யார் சொல்றீங்க அப்படின்னா சுகந்தி சொல்லுங்க. சுகந்தி இருக்கீங்களா? முத்தக்கா சொல்றீங்களா? முத்தக்கா இருக்கீங்களா? சொல்லுங்கக்கா. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் அவனோ உயிர்க்கு. அறம் செய்யறதுனால சிறப்பையும் தரும், செல்வமும் தரும்.
சிறப்பும் கிடைக்குது, செல்வமும் கிடைக்குது. அறத்தின் மூங்கு ஆக்கம் அவனோ உனக்கு. சிறந்த செல்வம் அதனால அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தரக்கூடிய வேற சிறந்த செல்வம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வைஷ்ணவி 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 ரெடியா இருந்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கேக்குறோம். சுகில் சார் இருக்கீங்களா? மேடம் இருக்கிறேன் மேடம். உங்களுக்கான கொஸ்டின் சார். செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. இதுக்கான பொருள் சொல்லுங்க சார். இதுல அந்த செயற்பால உயர்பால அப்படின்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பொருள் கண்டுபிடிச்சீங்கன்னா இதோட கான்செப்ட் எடுத்துருவீங்க. மேடம் தெரியல மேடம். ஓகே, வேற யார் சொல்றீங்க? சஞ்சீவ் சொல்றீங்களா? சஞ்சீவ் சஞ்சீவ் இருக்கீங்களா? சொல்றீங்களா தம்பி? இல்லீங்களா? சண்முப்பிரியாக்கா சொல்றீங்களாக்கா? சொல்லுங்கக்கா. ஒருத்தவங்க வாழ்நாள்ல செய்யக்கூடியது அறம்தான். அந்த மாதிரி அறத்தை செய்யாதது வந்து ஒரு பழி. ஒரு முன்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆராய்ந்து சொல்லுவோம். ஓர்ந்து ஓர்ந்துன்ற எங்க இருக்குக்கா? வராது. என்ன குரல் கேட்டிருக்கு? செயற்பாலது ஓரும் ஓரும்ன்றனால சொல்றீங்க போல. ஓகே, செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த செயற்பால உயர்பாலனா, செயற்பாலனா செய்ய வேண்டியது, உயர்பால அப்படின்னா என்னன்னா செய்யாமல் காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாமே அறம்தான். அப்ப செய்யாம காக்க வேண்டியது எல்லாமே பழி செயல்கள், செய்யாம காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்பாலதுன்னா அந்த பழி சொற்களை செய்யாம நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும். இப்ப செஞ்சா நம்ம பழி வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம செய்யாம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செயற்பால அப்படின்னா செய்ய வேண்டியது, உயர்பால அப்படின்னா செய்யாம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா அது செய்யலாம். அடுத்த குரல் யாரு? வைஷ்ணவி ரெடியா இருக்கீங்களா? வைஷு, ஐயப்பன் இருக்கீங்களா? ஐயப்பன், ஜோதிலட்சுமி இருக்கீங்களா? ஏன் காலையில யாரும் மைக் ஆன் பண்ண மாட்டீங்க? ஜோதிலட்சுமி. எஸ் மேம், இருக்கேன் மேம். உங்களுக்கான குரல். வரியற்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வரியற்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது தமக்குன்னு ஒரு பொருள் இல்லாத ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யறதுதான் மேம் வந்து இது சொல்லியிருப்பாங்க. அறம்ன்ற மாதிரி கொடுக்கறதுதான் ஈகை சொல்லியிருப்பாங்க மேம். அப்படி இல்லாம மத்தவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம அவங்க கிட்ட பயன் எதிர்பார்த்து செய்யும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேம். சிறப்பு. அப்போ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த வரி உங்களுக்கு செஞ்சாதான் அது ஈகை. மிச்சதெல்லாம் செய்யறதுலாம் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்ம செய்யறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இந்த ஈகைனா நமக்கு என்னது? கொடை. இந்த குறி எதிர்ப்பு அப்படின்றதுல அதுதான் எதிர்பார்த்து நம்ம செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வரியார் அப்படின்னா இல்லாதவர். அடுத்த கொஸ்டின் ராஜ்பவன் சார் பேசலாமாம் சார்? கால் வந்துருச்சு மேம், அதனால பேச முடியல மேம். சொல்லுங்க. ஓகேங்க சார். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். மேம் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க மேம், புரியல. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் மாற்றலின் பின். மேம் ஒருத்தருக்கு பசி ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பசியை வந்து பிறருக்கு யாரு பசியை
இது பண்றாங்களோ அது என்ன பண்றது, என்ன சொல்றது சரியா வார்த்தை வர மாட்டேங்குது மேம். பிறரோட பசியை வந்து தன்னோட பசியா நினைச்சு உதவி செய்யணும் மேம். அதான் அது குரலோட மீனிங் நினைக்கிறேன் மேம். அப்படியா மேம்? சரியா சொல்றேன் சார். ஜெயந்தி சொல்றியாடா? மேம் சொல்லுங்க. மேம் எனக்கு தெரியலையே மேம். இல்லையா? நாகலட்சுமி இருக்காங்களா? சொல்லுவேன் மேம். நாகலட்சுமியா ஜோதிலட்சுமி பேசுறீங்களா? ஜோதிலட்சுமி பேசுறீங்களா? ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல. சந்துரு சொல்லுங்க. குரல் கவனிச்சிங்களா? ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதுலயே பசி இருக்கு, ஆற்றல் இருக்கு. சொல்றீங்களா? இல்லையா? வேற யார் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஸ்னேகா சொல்றியாடா? ஸ்னேகா. பிரேமா அக்கா சொல்றீங்களாக்கா? சொல்லுங்கக்கா. பசியை பொறுத்திருந்து அந்த நோன்பை வந்து கடைபிடிக்கிறத விட யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு உணவு கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தவம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, பசியை பொறுத்துட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? அந்த வலிமையோட நம்ம அந்த பசியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகை மாதிரி அவங்களுக்கு அந்த பசியை தீர்த்து விட்டோம்னா அதுதான் பெரிய ஒரு ஈகை. அந்த பசியை பொறுத்துட்டு இருத்து தவ வலிமையை கூட்டுறதை விட பசிக்கிறவங்களுக்கு கொடுத்துறது ஒரு பெரிய ஈகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா மேம்? நானும் அதுதான் மேம் சொன்னேன் மீனிங். தன்னோட பசிய நான் தன்னோட பசிய பசிய போக்குறதான மேம் நான் அப்படின்னு தான் மேம் நானும் சொன்னேன் மீனிங். சரிங்க சார், அது சரியா எடுத்துக்கோங்க சார். ஓகேங்க சார். சரிங்க. நீங்க வேற எதுக்கு சொல்லுங்க சார். நீங்க அடுத்த கொஸ்டின். இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் உண்ணாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். யார் சொல்றீங்க சார்? நீங்களே சொல்றீங்களா சார்? இதுக்கு மீனிங் தெரியல மேம். அப்படியா சார்? யார் சொல்றீங்க? சுகில் சார் சொல்றீங்களா சார்? கௌசி சொல்றியா? யார் சொல்றீங்க? சுகில் சார் சொல்றீங்களா சார்? மேடம் எனக்கும் தெரியல மேடம். நீங்களா சார்? கௌசி, கௌசல்யா சொல்லுங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது கொடுத்துட்டு சரியா தரேன் மேம். இரத்தலின் ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னு சொல்லிட்டு நின்றீங்க எல்லாரும். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ட்ரை பண்றீங்களா கௌசி? குணவதி சொல்றீங்களா? குணவதி, ஜோதிகா சொல்றியாடா? எஸ் மேம். சொல்லுங்க மேம், இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ நம்ம நம்மளே தானே உண்டு இது பண்ணாம தானே சாப்பிட வந்து எப்படின்னா வறுமையிலையும் ரொம்ப கொடியது அப்படின்னு இருக்காங்க. துன்பமானது. வறுமை வந்து இறக்கறத விட கொடுமையானது எது? நம்மகிட்ட ஏதாவது பொருள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது.
அதாவது இரத்தலின் இன்னாது. அப்போ இரத்தல்னா சாகுறது, சாகுறதை விட கொடுமையானது. வறுமையில இரத்தலை விட கொடுமையானது எது? நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது யாருக்குமே எதுவுமே கொடுக்காம நம்மளே ஏதாவது பொருளை வந்து சேர்த்து சேர்த்து வச்சு அப்படியே உண்றது, சாப்பிடுறது வறுமையில இறப்பதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட்ரா. ஓகேவா? அப்ப ஈகை, அரண் வலியுறுத்துதல் கொஞ்சம் எல்லாருமே நல்லா படிக்கணும்ங்களா? அடுத்த கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிராமர் கிளாஸ் போலாம். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? லெஃப்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லிருங்க, என் வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா. ஸ்கிரீன் தெரியுதா இப்ப? தெரியுது மேம். தெரியுதுங்களா? தெரியுது மேம். இல்லைங்க, நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னா ஸ்கிரீன் நல்லா கிளியரா தெரியும். ஃபேஸ் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுது தானே எல்லாத்துக்கும்? எப்போ கட் ஆனாலும் சொல்லிருங்க, அப்புறம் நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நம்ம எழுத்து பார்த்தோமா? இலக்கணத்துல 5 வகை பார்த்தோம். வாய்ஸ் கேட்கல மேம். தெரியலையா? தெரியல மேம். எழுத ஆரம்பிச்சா கட் ஆயிடுது, அது என்னன்னு தெரியல. யாராவது டெலகிராம் பத்தி நல்லா தெரிஞ்சா எனக்கு அப்புறமேல் ஃபோன் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே. நம்ம வந்து அந்த ஸ்கிரீன் தெரிஞ்ச பின்னாடி நம்ம கிராமர் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம மேக்ஸ் மாதிரி ஜூம் கிளாஸ்ல போட்டு கிராமர் எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 6வது யூனிட் பார்த்துட்டு இருந்தோம்ல, 6வது யூனிட்ல அந்த திருக்குறள் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அறநூல்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை அப்படின்னு இருக்குல்ல, அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த டாபிக் பார்த்துட்டு அடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறத வந்து நம்ம அப்படியே ஒரு லைட்டா ரீகால் பண்ணி விடுவோம். லாஸ்ட் ஒரு 1/2 hour அப்படின்னு போது இந்த 7th புக்கு வந்து ரீகால் பண்ணுவோம். நாளைக்கு வந்து சிறப்பு தமிழ் புக்கு, அந்த மாதிரி புக் பேக் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? நம்ம கிராமர் கிளாஸ்ல அதே போல எழுத்துல பாதி பார்த்துருந்தோமா? இப்ப எழுத்து முடிஞ்ச உடனே சொல் பார்க்கணும். அடுத்து யாப்பு, அணி, அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால அந்த 7th புக்கு சிறப்பு தமிழையும் லைட்டா பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சிலபஸ் படி போறதுல அதையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்ல. தமிழின் தொன்மைகள் அது வந்து பார்க்கலாம். அறநூல்கள் பார்த்தது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அறநூல்கள் விநாயகர் அகவல் யார் எழுதியிருப்பாங்க? ஔவையார். அப்புறம் இன்னொன்னு இருக்குமே, அசதி கோவையா, அது யார் எழுதியிருப்பாங்க? ஞானக்குரல். ஞானக்குரல், அசதி கோவை, விநாயகர் நான்மணி மாலை. விநாயகர் நான்மணி மாலை வந்து பாரதியாரா? நெஞ்சு பொறுக்குது இல்லையா? யாரு? அது வந்து முடியரசன் தான். முடியரசன் தானா? அது பாரதியார் இல்லையா? அது பாரதியார். புத்தகத்துல இருக்கா நெஞ்சு பொறுக்குது இல்லையா முடியரசன்? தேவிரா புக்ல இருக்கு. தேவிரால இருக்கா? ஆனா நெட்ல நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு அடிச்சோம்னா பாரதியார் தான் வர்றாரு. அது என்ன நம்ம கிளியர் பண்ணுவோம். சரி, ஓகே. அந்த லைன் சொல்லிருப்பாரு மேம். பாடல்கள் ஆனா நெஞ்சு பொறுக்குது இல்லையே நூலின் ஆசிரியர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்களே, பாரதி தான் வர்றாரு. இல்ல புத்தகத்துல அப்படி இருக்கும் போல. என்னன்னு கிளியர் பண்ணிப்போம். சரியா? இப்போ நம்ம தமிழின் தொன்மைகள் பார்ப்போம். இப்ப தமிழின் தொன்மைகள்ல அடுத்த டாபிக் வந்துட்டோம். அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்ல உரைநடையில தமிழ் ரிலேட்டடா எங்கெங்க இருக்கும் 6th இருந்து 12th வரைக்குமே தமிழ் ரிலேட்டடா அந்த தமிழின் தொன்மை, தமிழ் சார்ந்த அந்த அறிவியல்,
அப்புறம் தமிழர்களோட கப்பற்படை கலை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி தமிழர் தமிழ் அந்த மாதிரி வர எல்லா போர்ஷனுமே இந்த டாபிக் குள்ள வரும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 லெசன்ஸ் சின்ன சின்னதா தானே இருக்கும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் நம்ம இந்த போர்ஷன்ஸ்குள்ள பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொன்மை தமிழகம் அப்படின்றது பார்க்கலாம். அப்போ தமிழகம் இப்ப எப்ப இருந்து வந்துச்சு, நம்மளோட தொன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஆல்ரெடி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டது இதெல்லாம் வரும். இப்ப இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த வரிகள் எங்க இருந்து வந்திருக்கும். இப்போ ஆசிரியர் ஏதாவது சிலப்பதிகாரத்துல இருந்து வந்திருக்கலாம், புறநானூர்ல இருந்து வந்திருக்கலாம். இப்ப இந்த மாதிரி இலக்கிய வரிகள் முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஏதாவது கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தொன்மை தமிழகம், இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்க லெசன் தான். அப்படியே நம்ம வரிசையா வந்து பார்க்க போலாம். சரிங்களா? இப்போ மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு எதை சொல்றோம்? மனித நாகரிக தொட்டில் எந்த கண்டத்தை மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றோம்? லெமூரியா கண்டம். லெமூரியா கண்டத்தை தான். அந்த லெமூரியாவை நம்ம மனித நாகரிகத்தின் தொட்டில், அப்ப அங்க இருந்துதான் ரீஜன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பக்குருளி ஆறு அதெல்லாம் வந்து கன்னியாகுமரி கீழே ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இப்ப அதுக்கான சான்று வந்து நம்ம என்ன பாடல் சொல்லுவோம்? பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. இந்த வரிகள் எதுல இருந்து நம்மளுக்கு சொல்றாங்க? சிலப்பதிகாரம். அப்ப சிலப்பதிகார வரிகள் தான் இந்த வரி. அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த பக்ருளி ஆறு வந்து ஓடிச்சு, அப்ப அது அழிஞ்சது, லெமூரியா கண்டம் அழிஞ்சதெல்லாம் தெரியும். அப்ப அந்த பீரியட்ல நம்மளுக்கு தமிழ் இருக்கு. அப்போ அங்க இருந்து நம்மளுக்கு வருது. அப்ப நம்மளோட தொன்மை வந்து அதுல இருந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திங்களோடும் செம்பொருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மருங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்த நாங்கள். இந்த வரிகள் யாருடையது? பாரதியா பாரதிதாசனா? பாரதிதாசன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதோட அப்ப என்னது? திங்கள் செம்பருதி அவங்க அப்ப பிறக்கும் போதே தமிழோட நாங்களாம் பிறந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தொன்மை வென்ற விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் நம்மளோட தொன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம்? அந்த பீரியட்ல நம்ம திருக்குறள்ல பார்த்த மாதிரிதான் உழவு பண்றோம், ஈகை பண்றோம், பொறைன்ற ஒரு குணம் இருக்கு. மாதிரி எல்லா குணங்களுமே தமிழர்கள்ட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாணிபம் செய்யும் போது கூட நம்ம அறத்தை வந்து பேசா வச்சுதான் வாணிகம் வந்து செய்வோம். அப்போ அது வந்து முதன்மையா வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே போல கடல் வாணிகம்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்னா பொண்ணு முத்து அது மாதிரி துகில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு போய் துறைமுகத்துல ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம ஏற்றுமதி செஞ்சிருப்போம்? எந்த நூற்றாண்டுல இருந்து ஏற்றுமதி நடந்திருக்கும்? ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பார்த்தது தானே. சரி, சாலம மன்னன் அப்படின்ற ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோமா? என்ன கொடுத்துட்டு இருப்போம்? தமிழ்நாட்டுக்கு மன்னர் சாலமனுக்கு 10ஆம் நூற்றாண்டுல சாலமனுக்கு போயிருக்கோம். என்னென்ன போயிருக்கோம்? மயில் தொகை போயிருக்கோம். அப்புறம் தந்தம், வாசனை பொருட்கள், யானை தந்தம் போயிருக்கும், வாசனை பொருட்கள் மூணுமே போயிருக்கும். அப்ப 10ஆம் நூற்றாண்டுலயே சாலமன்ற மன்னனுக்கு மயில் தொகை, அதுக்கப்புறம் என்னது வாசனை திரவியங்கள், யானையோட தந்தம் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ தமிழர்களுக்கும் அந்த வாசக மன்னர் அந்த நாட்டுக்கும் தொடர்பு கடல் வாணிகம் வந்து இருந்துச்சு அப்படின்னு தெரியுது. அடுத்து அந்த எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அதெல்லாம் வந்து கடல் வாணிகத்தை பத்தி சொல்றதுதான். இப்போ அந்த பேர்ல கடல் வாணிகம் வந்து சிறப்பா நடந்தது அப்படின்னு வந்து நம்மளுக்கு சான்றுகள் தெரியுது. இப்போ எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அது வந்து எந்த நூற்றாண்டு? 1ஆம் நூற்றாண்டா 2ஆம் நூற்றாண்டா? 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அப்போ அந்த நூற்றாண்டுகள்லயே நம்மளுக்கு வந்து வணிகம் நடந்துச்சு அப்படின்னு தெரியுது. அடுத்து தமிழோட தொன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில நம்ம தமிழ் சங்கம் வச்சிருப்போம். சரிங்களா?
அதுக்கு இது மாதிரி தமிழ் சங்கம் இருந்துச்சுன்னு வேற எந்த இடத்துலயுமே செய்தி இல்லை. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் செய்தி இருக்கு. அப்போ வந்து செய்தி இருக்குன்னா கண்டிப்பா இருந்திருக்கணும்ல. இப்போ மிச்சம் எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி நியூஸ் இல்ல, இப்ப நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குன்னா கண்டிப்பா அது வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகள் வந்து சொல்றாரு. அதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சார்ந்து ஏதாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா தனிநாயகம் அடிகள் வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம சிலப்பதிகார பாடல் வரி பார்த்தோம், பாரதிதாசனோட பார்த்தோம், அப்புறம் வணிகம் பத்தி பார்த்தோம். வணிகத்துல இந்த மாதிரி வேற நாடுகளுக்கு எல்லாம் நம்ம பண்றோம், வாசக நாட்கு இந்த சாலமன் மன்னனுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நம்ம வந்து என்ன பார்த்தோம், அந்த பெரித்திறன் கடலின் பெரிப்ளஸ் ஒன்னு பார்த்தோம். ஓகேவா? அதே போல சந்தனம், அரிசி இதுவும் நம்ம ஏற்றுமதி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மொழியோட தொன்மையில இப்போ மொழியோட தொன்மை பாக்குறோம். இந்த வரிகள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் கெழு கூடல், தமிழ் கெழு கூடல் புறநானூறு. வெரி குட். தமிழ் வேலி, பரிபாடல். அப்போ வேலின்னு இருக்கு, பரிபாடல். அப்ப வேலியை தாண்டி போய் பூ வந்து பறிக்கிறோம். இப்ப வேலி, தமிழ் வேலினா பரிபாடல், வேலினா பறிக்கிறோம், வேலியை தாண்டி பறிக்கிறோம் ஞாபகம். கூடல்னா புறநானூறு, புறத்துல எல்லாருமே கூடியிருப்பாங்க. இது மாதிரி தமிழ் சங்கத்துலதான் இந்த ரெண்டு வரிகளுமே நமக்கு தமிழ் சங்கத்தை பத்தி தான் குறிப்பிட்டது. அப்ப தமிழ் சங்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன், திருவாசகம் மாணிக்க வாசகரோடு. சரிங்களா? கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன். அப்போ இது வந்து தமிழன் பத்தி அந்த பீரியட்லயே வந்து இருக்கு. அப்ப பழந்தமிழ் சங்கத்தையும் அந்த சங்கத்துல இருந்து எல்லாரும் தமிழை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. அப்புறம் நம்ம தமிழ்ல பா அப்படின்னு சொல்றதுதான் கிரேக்கத்துல என்னன்னு சொல்றாங்க? கிரேக்கத்துல பாப்பியாலா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கிரேக்க நூல் தொன்மையானது அந்த இலியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம சொல்ற பாவதான் அவங்க பாப்பியாலோ அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அப்பாலோ அப்படின்ற கடவுளுக்காக சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து கிரேக்கத்துல அப்பல்லோன்ற கடவுளுக்கு அவங்க பாப்பியாலோ அப்படின்ற மொழியில, அதாவது கடவுளுக்கு பாடப்படுற பா அப்படின்னு மீனிங் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இங்க இருந்தா அப்படி வந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசைன்னு சொல்லுவோம். அதுதான் அவங்க வந்து சாப்போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ நம்மகிட்ட இருந்து போனதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதேதான் ஆங்கிலத்துல ஸ்டான்சா, ஸ்டாபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இலிவரல், அதே போல நம்ம துன்ப சுவையா இலிவரல்னு சொல்லுவோம். அந்த இலிவரல தான் கிரேக்கத்துல இலிகியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ல இருந்து போனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பானா பாப்பியாலோ, பாப்பியாலோன்றது கிரேக்க மொழியில கடவுளுக்கு பாடப்படுற பா அப்படின்னு வந்து அந்த இலியாத், அவங்களோட காப்பியம் இலியாத், அதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போல நம்மளோட இது வந்து வெண்பா ஒரு பா. வெண்பான்ற வந்து நம்ம என்ன சொல்றோம்? சாப்போ அப்படின்னு சொல்றோம். வெண்பா, செப்பலோசை அப்படின்னு சொல்லுவோமா, அததான் சாப்போ தான் ஸ்டான்சா, ஆங்கிலத்துல ஸ்டான்சா அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டாபிக் ஸ்டான்சா அப்படின்னு. அதே போல இலிவரல் சுவைதான் அவங்க இலிக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மகிட்ட இருந்து போனதுதான் இந்த விஷயங்கள். அப்போ நம்மளோட தொன்மை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம புறநானூற்று வரி பார்த்தோம், பரிபாடல் வரி பார்த்தோம், மாணிக்க வாசகரோட வரி பார்த்தோம். சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு தமிழ் சங்கம் இருந்துச்சும், தமிழ் சங்கத்தை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனிநாயகம் அடிகள் ஆக்சுவலி நம்ம ஏத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மரபு செய்தி வேற இந்தியாவில வேற எங்கேயுமே காணப்படல, இப்ப நம்மகிட்ட மட்டும் தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப நான் முடிச்சுட்டு நடத்துறது வந்து கேள்வி கேட்பேன். சரிங்களா? எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம நடத்திட்டு உடனே கேட்க போறோம். இதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும், படிச்சுட்டுலாம் வர சொன்னது இல்ல. ஓகேவா? அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பார்ப்போம். இப்ப ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் சிறப்பா வந்து சொல்றாங்க. ஓகேவா? பட்டினப்பாளையில என்ன சொல்றாங்க? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் வியகு நடந்தலை மருகு. இது வந்து பட்டினப்பாலை. அப்ப பட்டினப்பாலை என்ன சொல்லுது? பட்டினப்பாலைனாலே காவிரி பூம்பட்டினத்துல வணிகம் நடந்த விஷயத்தான் தான் சொல்லும். அதுதான் பட்டினப்பாலை, நம்மளுக்கு தெரியும். அப்போ பொருட்கள் அங்க எப்படி இருந்துச்சு? இப்போ நீர்வழி என்ன வந்திருக்கு? புறவினா குதிரை, நீர்வழி குதிரையை வந்து இறக்குமதி பண்றோம். சரியா? அடுத்து காலின் வந்த கருங்கரி மூட்டையும், இப்ப காலில் மனுஷர்கள் வந்து அந்த கருங்கரி மூட்டை அப்படின்னா மிளகு மூட்டை,
அது வந்து கால்ல மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்து வர்றாங்க. வடமலை பிறந்த மணி, வடமலை இமயமலையில பிறந்த மணியும் பொண்ணும் வருது, குடமலையில பிறந்த ஆரமும் அகிலும் வந்து போகுது. இப்ப இந்த மாதிரி இந்த காவிரி பூம்பட்டினத்துல இத்தனை பொருட்கள் வந்து செறிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை, காவிரி பூம்பட்டினம்னாலே பட்டினப்பாலை சொல்லிடணும், பட்டினப்பாலத்துல நம்மளுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததுக்காக சொல்றாங்க. அடுத்து இசைக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இசையை பத்தி பார்க்கணும்ல, எல்லாத்திலயுமே நம்ம வந்து எப்படி இருந்தோம்னு பார்க்கணும். இப்ப இசையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியம், அப்புறம் சிலப்பதிகாரம், இதுல எல்லாம் இசையோட மரபுகள் பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தொல்காப்பியத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா நரம்பின் மறை. இப்போ அந்த வார்த்தை வந்து இருக்கு, நரம்பின் மறை அப்படின்றது தொல்காப்பியம் வந்து சொல்ற. அப்ப தொல்காப்பியம் சொல்ற அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இசை நூல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இசைக்கான ஒரு இலக்கண நூல் இருந்துச்சு அப்படின்றதுதான் அந்த நரம்பின் மறை அந்த வார்த்தை தொல்காப்பியத்துல சொல்றாங்க. ஓகேவா? அதே போல அந்த பேர்ல என்ன இருந்தாங்க, பாடன், பாடினி, கூத்தன், விரலி, இவங்க எல்லாருமே அந்த இசைக்கு வந்து ப்ரமோட் பண்றவங்களா வந்து இருப்பாங்க, நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே போல இசைன்றது நம்ம குழந்தை பிறந்து தாலாட்டு பாடுறோம், அதுல இருந்து ஒருத்தவங்க இறந்து ஒப்பாரி பார்க்கிற வரைக்கும், அப்ப மனிதனோட இறப்புல இருந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கடைசி வரைக்குமே நம்மளுக்கு இசைன்ற விஷயம் தமிழர்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப குழந்தை பிறக்கும் போது பாடுறதுன்னா தாலாட்டு, இறக்கும் போது பாடுறது ஒப்பாரி இசை. அப்போ தொழிலுக்காக பாடுறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது களைப்பு தெரியாம பாடுறதுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொரு இசை வந்து வச்சுட்டே தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இப்ப கர்நாடிக் மியூசிக் தான் ஃபேமஸ்ன்னு சொல்றோம், ஆனா அந்த கர்நாடிக் மியூசிக்கே பேஸ்ட், அதோட தாய்னா நம்மளோட இசைதான், தமிழோட இசைதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான வரிகள் பண்ணோடு தமிழ் என்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பண்ணோடு தமிழ் என்பாய் அப்படின்ற வரி எதுல இடம்பெற்றிருக்கு? சந்தியா, அசோகன் சொல்லுங்க. பண்ணோடு தமிழ் என்பாய், சரி, பண்ணோடு தமிழ் ஒப்பாய். அப்ப தமிழ ஒப்புப்படுத்தி சொல்லியிருக்காங்க, தமிழ் ஒப்பாய். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த வரிகள் எதுல இருக்கும்? தெரியலையா? தெரியலன்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் கேட்போம். ஜோதிகா சொல்லுங்க. தேவாரத்துல இருக்கு. அப்போ பண்ணும், அப்ப இசையும் தமிழும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரில இருந்து நம்ம வச்சிருக்கோம். இது தேவாரத்துல இருக்கு. சரிங்களா? அதே போல நம்ம ஐவகை நிலங்கள் பார்த்திருக்கோம். அந்த நிலங்களுக்குமே நம்ம என்ன போட்டிருப்போம், கருப்பொருள்கள்ல ஒரு இசை கருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே கருவிகள் வச்சிருப்போம். அப்ப அந்த பிரில அது எல்லாமே இருந்துச்சு. அப்ப இசைக்குன்ற முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட அதை ஒன்னா வந்து சேர்க்கணும் அப்படின்னா அது புல்லாங்குழல ஏதோ வந்து வாசிப்பாங்க, அந்த இசையை கேட்டு ஆணிரைகள்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இசைன்றது அந்த தமிழர்களோட வாழ்வியலோட இணைஞ்சே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வள்ளுவரோட வரிகள், குழல் இனிது யாழ் இனிது என்பார் சத்தம் மழலையர் வாய் சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான பொருள் என்னது? சந்தியா சொல்றீங்களா? இப்ப சொல்றீங்களா? சொல்றேன் மேம். மேம், அந்த குழல் அந்த இசைக்கருவிகளோட அதோட இசைகள் வந்து பெருசு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து குழந்தையோட அந்த மழலையான சொல்ல கேட்காதவங்க தான் அந்த இசை பெருசு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. வெரி குட். அப்போ அந்த இசைக்கருவியோட இசைதான் சூப்பர், உலகத்திலே பெருசுன்னு சொல்லக்கூடாது. குழந்தையோட மழலை மொழி அதோட அழகு அந்த இசையோடது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இசைன்றது இருந்தனாலதான் அதை பத்தின விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பேசுறாங்க. பண்ணோடு தமிழ் என்பாயின்னு சொல்றாங்க, தமிழ் ஒப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஐவகை நிலத்திலையும் நம்ம இசைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு கருவிகள் வச்சிருக்கோம். இந்த பீரியட்ல வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நரம்பின் மறை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாங்க. சரியா? அப்போ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன செய்தி தெரியுது? தமிழர்களோட இசையோட தொன்மை வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேவா? வணிக தொன்மை பார்த்துட்டோம், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம், இசைன்ற விஷயம் பார்த்தோம், அதோட மொழியோட தொன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? அடுத்து உழவு பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்ப உழவு பண்றதுன்னு பார்த்தோம்னா உழவுன்றது அப்ப இருந்தே இருந்துச்சு. வள்ளுவர் ஆல்ரெடி உழவுக்குன்னு நிறைய அதிகாரமே வச்சிருக்காரு, நம்ம கொடுப்போம். அதே போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல இருக்கும்?
புறநானூறு மணிமேகலையில இருக்கும் மேடம். மணிமேகலையில இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து வரும். புறநானூறுல யாரு யாருக்கு சொல்லியிருப்பாங்க? புறநானூறுக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு புலவர் என்ன சொல்லியிருப்பாரு? மன்னருக்கு அட்வைஸ் பண்ணும்போது தானே இந்த வரிகள் வரும். இந்த மாதிரி நீ வந்து மக்கள் நல்லா வாழணும்னு நினைச்சேன்னா இந்த நீர்நிலைகள்லாம் பெருக்கு, அதெல்லாம் தண்ணி வந்து சேர்த்து வையே, உணவு கொடுக்கறத விட பெரிய கொடை வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாருல. யாருக்கு சொல்லியிருப்பாரு? அந்த வரிகள் தானே, அந்த பாடலுக்குள்ளதானே இது வரும். 10th புக்ல இருக்குல்ல, நியூ புக்ல. கரெக்டா தானே சொல்றேன்? ஜோதிகா சொல்லுங்க. சந்துரு இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா சந்துரு? ஆ சொல்லுங்கடா. எந்த புலவர் யாருக்கு சொல்லியிருப்பாரு? மேம் தெரியல மேம். தெரியலையா? மணிமேகலை வேணா தெரியும் மேம். புறநானூறு மணிமேகலை. புறநானூறு யாருக்கு தெரியும்? திவ்யா சொல்லுங்க. திவ்யா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. கேக்குதா திவ்யா? திவ்யா கேக்கலையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த புறநானூறு வரிகள் வந்து எந்த புலவர் எந்த மன்னருக்கு சொல்லியிருப்பாரு? சந்துரு சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளம். பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? கேட்க மாட்டேதுடா. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவங்க பேசுறது கொஞ்சம் கேட்கல. திரும்ப சொல்லு. குடப்புலவியனார் மேம். 9th புக்ல மேம். 9th புக் இருக்கு இல்லையா? புக்லயே இருக்கு மேம். 9th புக் மேம். ஓகே. அப்ப குடப்புலவையினார் வந்து இந்த மாதிரி நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அந்த ஏரி நீர் அந்த அந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்து சேர்த்து வையே. அப்போ உணவு கொடுக்கறதா ஒரு பெரிய விஷயம். அதுதான் எல்லா கொடைகளை விட சிறந்தது. அப்போ அதை நீ வந்து கொடுத்தேன்னா உயிர் கொடுத்த மாதிரி. அப்போ அதுதான் முக்கியம். அப்போ உணவுக்கு என்ன வழியோ அந்த வழிமுறைகளை நீ தேடி வந்து பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி நீ பண்ணீங்கன்னா உங்களோட புகழ் வந்து எல்லா இடத்துலயும் நின்னு பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? குடப்புலவினாருக்கு பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவினார் வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அதே போல மணிமேகலையில இந்த வரிகள் வந்து வந்திருக்கும். அவங்களும் உணவு கொடுப்பாங்கல்ல, அச்சய பாத்திரத்துல போய் எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? அப்ப ரெண்டு பாவரத்திலயுமே அந்த வரிகள் வந்து வரும். நான் வச்சுக்கலாம். வேற வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? உழுதுண்டு வாழ்வரே வாழ்வர், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார். அப்ப அவரை தொழுதுதான் மிச்சம் எல்லாருமே பின்னாடி வந்து போறாங்க. இப்ப அவர் தான் தெய்வம் மாதிரி. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்ப உழுகுறவங்க தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாரு? அப்போ அந்த பீரியட்ல உழவுக்குன்னே நம்ம ஒரு மருத நிலம் வச்சிருந்தோம். அவங்க என்ன பண்றாங்க? விவசாயம் பண்றதுதான். வயலும் சார்ந்த இதுதான் அவங்களுக்கு. அப்போ உழவுன்றது முக்கியமா அந்த பீரியட்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நம்ம ஒவ்வொரு தொன்மைகளா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வீரத்தையும் வந்து பெருசாதான் வச்சிருக்கோம் அந்த பீரியட்ல. இப்ப வீரத்துக்கு வந்து என்ன பார்த்தோம்னா, உக்கூர் மாசாத்தியார் வந்து ஒருத்தவங்கள சொல்லுவாங்க. ஒரு பெண் பார்ப்புலவர் ஒரு பெண்ணோட வீரத்துக்கு யாருன்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. முதல் நாள் வந்து அப்பாவை இழந்திருப்பாங்க போர்ல. அடுத்த நாள் கணவனை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. கணவனும் போர்ல இறந்திருப்பாரு. அடுத்த நாள் அவங்களோட பையனையும் போருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படிலாம் நம்மளாம் இந்த காலத்துல அனுப்பிச்சு விட மாட்டோம். முதல் நாளே நம்ம அனுப்பிச்சு விட மாட்டோம் இந்த பீரியட்ல. இப்ப அந்த பீரியட்ல வீரத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக யார வந்து அப்படியே வரிசையா குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையுமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அந்த காலத்துல வாழ்ந்த மகளிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து உக்கூர் மாசாத்தியார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாட்டு என்னன்னு சொல்லுங்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே.
இது என்ன வரிகள்? புறநானூறு மேடம். புறநானூறு. இப்ப கடனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ புறநானூறு. புறநானூறுல யார் எழுதியிருப்பாங்க? புறநானூறுல பொன்முடியினார் அவர் தான் வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருப்பார். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அதாவது இதான் வீரத்துக்கு அடையாளமா அந்த காளை வந்து அடக்குதல்னு சொல்லுவாங்க. அப்படி காளை அடக்கணும்ல தான் பெண்கள் வந்து பெருமையா வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வீரத்துக்கு முதலிடம் அந்த பிரிவுல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீரம், மொழி, அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? வாணிபம், அப்புறம் தமிழோட தொன்மை, அப்புறம் இசையோட தொன்மை, அதுக்கப்புறம் வந்து என்னது வாழ்க்கை வீரன்றது பெரிய விஷயமா வச்சிருந்தாங்க. ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி எல்லா விஷயத்த பத்தி பேசும். சரிங்களா? இப்ப இதுதான் நம்ம தொன்மை தமிழகத்துல பார்த்தோம். ஓகேவா? ஒரு 2-3 லெசன் முடிச்சுட்டு அந்த வரிகள் எல்லாம் கேட்கிறேன், நீங்க அப்படியே ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்னென்ன வரிகள் எதுன்னு சொன்னோம்ல அதெல்லாம் வந்து கேட்கிறேன். சரிங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த வரிகளை மட்டும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம தொன்மை பார்த்துட்டோம். நம்ம தமிழ்ல வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப அதை பத்தின விஷயங்களை வந்து பார்க்கிறோம். சரியா? எளிதில பேசவும் எளிதில பாடல் இயற்றவும் இயற்கையா அமைந்ததுதான் தொன்மொழியாகிய தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஒரு மொழி. சொல்லுங்க சார். மேடம், இந்த ஒக்கூர் மாசத்தியார் அது முதல் நாள் 2ஆம் நாள் சொன்னீங்களே மேடம், அது அவங்க மொத்தம் ஏன் மேடம் போவே இல்லை? அவங்க போல அந்த ஒரு பெண்ணுன்னு தான் சொல்லிருப்பாங்க. பெண் பேர் குறிப்பிடலன்னு சொன்னீங்கல்ல. அப்படின்னா அப்பா, கணவன், பையன் எல்லாம் கூட சித்தறாங்க, ஆனா இவங்க மட்டும் போக மாட்டாங்க. இல்ல, பெண்கள் வந்து போருக்கு போறது வந்து அந்த பீரியட்ல இல்ல, ஆண்களை தானே அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இல்ல மேடம், அத வீரம் சொல்லிருக்காங்களேன்னு கேட்டேன் மேடம். இல்ல அனுப்பிச்சு விடணும்ல. அப்பாவும் இறந்திருக்காரு, அடுத்து தைரியமா கணவரையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, அடுத்து அவங்க பையனையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த பீரியட்ல பெண்கள் போருக்கு செல்ற மாதிரி இருந்தா அவங்களும் போயிருப்பாங்க. இத்தனை பேர் இழந்தவங்க அவங்கள பத்தி யோசிப்பாங்களா? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களும் போயிருப்பாங்க. ஆனா அந்த பீரியட்ல நம்ம பெண்களை வந்து நம்ம போருக்குலாம் அனுப்பல, அதனால அவங்க இருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம வீரம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. இத்தனை இழப்புகளை தாங்கினவங்களுக்கு ஒன்னும் அது ஒன்னும் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? இப்ப வாங்க நம்ம இப்ப நம்ம யார் பார்த்தோம்? இப்ப நான் கேட்ட வரிகள் யாருன்னு சொல்லுங்க. நான் கேக்குறவங்க சொல்லுங்க. சண்முகப்பிரியாக்கா இருக்கீங்களாக்கா? சண்முகப்பிரியாக்கா. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்ததுதான் தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னு சொன்னவர் யாரு? தெரியலங்க. இப்பக்கா சொல்லுங்க. வைஷ்ணவி, ஜோதிலட்சுமி அக்கா, ஜோதிலட்சுமி சொல்லுங்க. தெரியலம்மா. ஜோதிலட்சுமி என்ன படிக்கிறீங்க மேம்? தெரியல மேம். இல்ல நீங்க என்ன படிக்கிறீங்க மேம்? நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா? காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? பிஜி இல்ல மேம், இனிதான் மேம் போனோம் பிஜி. ஓகே. உங்க அறிமுகம் எனக்கு இல்லையா, அதான் கேட்டேன். எது நினைச்சுக்க வேணாம். ஓகே. முத்துலட்சுமி இருக்கீங்களா? சொல்லுங்கடா, இந்த வரிகள் யாரோடது? எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு? தெரியல மேம். வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ ஒரு மொழின்னு இருந்துச்சுன்னா எளிதில பேசணும், எளிதில பாடலும் இயற்றணும், அப்படி இயற்கையா அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இயற்கையா அமைஞ்சதுதான் நம்மளோட தென்மொழியாகிய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து வள்ளலார் வந்து சொல்றாங்க. ஓகே. அடுத்து, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இந்த வரிகள் யாரோடதுன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழோட பெருமையை சொல்லியிருக்காரு. வீறு நடை, இது நம்மளுக்கு தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரோடது. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி.
இது வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார். உலகம் தோன்றிய போதே அது தொன்மைய கருதி தான் தமிழும் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்றுமுள தென் தமிழ், என்றுமுள தென் தமிழ், இது யாரோட வரிகள்? கம்பர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, என்றுமுள தென் தமிழ்னா கம்பர், அந்த வீருடை செம்மொழினா பெருஞ்சித்திரனார், ஒரு மொழினா இதுல பேசணும் பாடல் இயற்றணும் அப்படி அமைந்திருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு. இல்ல இந்த இதுல நமக்கு முக்கியமா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன்ல, வரிகள் தான் முக்கியம். யார் யாரு என்னென்னு நீங்க எப்படியாவது உங்களுக்கு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ற டாபிக்னா இதுதான். இந்த மாதிரி கோட்ஸ்ல நம்ம கண்டிப்பா தப்பு விட்டுறோம், அதனால அது மட்டும் பாத்துக்கணும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இல்ல அவங்களாம் படிச்சு ஞாபகமே வைக்க முடியலன்னா ஏதாவது ஷார்ட்கட், ரொம்ப திரும்ப திரும்ப படிச்சாலும் மறக்குதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம். இது சொன்னவர் யாரு? செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு பரிதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு சொன்னா பரிதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பாரு. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னவர் பரிதிமார் கலைஞர். ஓகேவா? இது வந்து 10th ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த 10th ஓல்டு புக்ல இருக்கும், வந்து பாத்துக்கோங்க இந்த லெசன், உயர்தனி செம்மொழி அப்படின்னு. ஓகேவா? அப்ப செம்மொழிகள்லாம் என்னென்ன அப்ப பட்டியலிட்டு இருக்கோமா? அப்போ இந்த மாதிரி திருந்திய சிறப்பியல்புகள் இருக்கிறதுலாம் செம்மொழி. இப்ப நம்ம எத்தனை செம்மொழி வச்சிருக்கோம் இந்தியால? இப்ப ரீசெண்டா நான் சேர்த்திருப்போம்ல, எத்தனை சேர்த்தோம்? மொத்த செம்மொழி எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்ட் தான் நான் கேட்கற கொஸ்டின். செம்மொழி எத்தனை இருக்கு? சரி, தமிழுக்கு எப்போ செம்மொழி கேட்கலையா யாருக்குமே? தமிழுக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க? 2004 மேடம். 2004 அக்டோபர் 12 கொடுத்திருப்பாங்க. மாதிரி ஒவ்வொன்றுக்கா கொடுத்திருப்பாங்களே. இப்ப ரீசெண்டா லாஸ்டா எத்தனை மொழிகள் கொடுத்தாங்க? 5 மொழிகள். இப்ப மொத்தம் இந்தியால இருக்கிற செம்மொழிகள் அந்தஸ்து பெற்ற மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை? 11 மொழிகள் இருக்கும். லாஸ்டா 2025ல 2024ல எத்தனை மொழிகள் சேர்த்திருந்தாங்க? 5 மொழிகள் சேர்த்திருப்பாங்க. 5 சேர்த்திருப்பாங்க. சரியா? அப்ப அந்த 5ஓட சேர்த்துதான் நம்மளுக்கு இப்ப வந்து 11 மொழிகள் இருக்குன்னு சொல்றோம். வந்து 6 இருக்குமா? ஒடியா வரைக்கும் இருக்குமா? 2014ல ஒடியா வரைக்கும் படிச்சிருப்போம் புக் அப்டேட் படி. தமிழ் இருக்கும், தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் வரும், சமஸ்கிருதம் அப்புறம் தெலுங்கு, மலையாளம், அதுக்கப்புறம் ஒடியா. இந்த 6 மொழிகள் நம்ம செம்மொழிகள்னு பார்த்திருப்போம். இப்போ 2024ல ஒரு 5 சேர்ந்து மொத்தம் 11 வந்து இருக்கு. என்னென்ன மொழிகள் சேர்ந்திருக்கும்னா பாலி, பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, பெங்காலி. பாலி, பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, பெங்காலி. அக்டோபர் 2024ல இந்த 5 மொழிகளை செம்மொழிகளா பாராளுமன்றத்துல அங்கீகாரம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பாத்துக்கணும். இப்ப நம்ம இங்க செம்மொழிகள் பார்த்தோம்ல, இப்ப கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, இப்ரு இதெல்லாம் செம்மொழிகள் அப்படின்னு பட்டியலிட்டவர் யாரு? ஃபர்ஸ்ட் பட்டியலிட்டவர் யாரு? ரம்யா ஜெகன். மாதிரி பட்டியலிட்டவர் யாரா? திரும்ப சொல்லுங்க. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, இப்ரு இதெல்லாம் செம்மொழிகள் அப்படின்னு பட்டியலிட்டவர் யாரு? ராஜ்மோகன் சார் சொல்றீங்களா சார்? யார் தெரியுமோ சொல்லுங்க. சந்தியா அசோகன் சொல்லுங்க. தெரியல மேம். சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா?
மொழிகளை வந்து பட்டியலிட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து செம்மொழிகள் அப்படின்னு முதல்ல பட்டியலிட்டவர் யாருன்னா அகத்தியலிங்கம். அவர் தான் பட்டியலிட்டிருப்பார். அதுல அந்த கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் பேச்சு மொழியில இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, தமிழ் மொழியை இது வந்து சொல்லிடுவீங்க. இப்போ தமிழ் மொழின்றது அழகான சித்திரை வேலைப்பாட்டுடைய ஒரு வெள்ளித்தட்டு. அதுல வந்து திருக்குறள் வந்து ஒரு தங்க ஆப்பிள் மாதிரி இருக்கு. தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னவர் யாரு? ட்ரவுல் வந்து சொல்லியிருப்பாரு, டாக்டர் ட்ரவுல். அப்போ தங்கத்தட்டு, தங்க ஆப்பிள், வெள்ளித்தட்டு அப்படிலாம் பேசணும்னா ட்ரவுல் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தமிழ் வந்து 16 செவ்வியல் தன்மையை கொண்டது அப்படின்னு சொன்னவர் யாரு? பாவனர். சூப்பர் சார், பாவனர் சொல்லியிருப்பாரு. அதே போல அந்த 11 தகுதி கோட்பாடுகளை பத்தி சொன்னவர்னா யாரு சார்? பாவனரா மேம்? இல்ல, பாவனர் தான் முஸ்தபா. மனவை முஸ்தபா. பாவனர் வந்து 16ன்னு சொல்லியிருப்பாரா? 11, நான் கேக்குறது 11 தகுதி கோட்பாடுகளை பத்தி சொன்னவர் முஸ்தபா, மனவை முஸ்தபா அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த யாருன்னு சொல்லுங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? மார்க்ஸ் முல்லர். அப்போ பண்பட்ட மொழி அப்படின்னா மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாம தலை தொங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல் சொல்லிப்பார். இப்போ இதுல ஃபுல்லாமே நம்மளுக்கு ஆத்தர் தான் இருப்பாங்க. எல்லா லைன்ஸுமே முக்கியம். நான் ஒண்ணு விடாம ஒவ்வொருத்தவங்களே படிச்சு நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தமிழ் தென்னுலகத்துலதான் தமிழ் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்ச சான்று அப்படின்னா என்ன சான்று சொல்லுவோம்? அதாவது உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் தான். அங்க கடல் கோளால மூடப்பட்டுச்சு. அங்கதான் தமிழ்ன்ற ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மேற்கோள் மூலமா தெரியும். அது என்ன நூல்ல, எந்த மேற்கோள் சொல்லுங்க. என்னன்னு சொல்றேன், நீங்க சொல்லிருவீங்க. ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கழுநீர் ஞாழ திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோர் தனியாளி வெங்கதிரோன்றது தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். அப்ப தண்டி அலங்காரத்துலதான் நம்மளுக்கு வந்து அப்ப நம்ம வந்து அந்த தமிழ்ன்றது தென்னுலகில தான் தோன்றுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இன்றைய மொழியியல் வல்லுநர்களில் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? எமினோ அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த லெசன் நீங்க போய் உடனே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குறிப்புகள், ஒவ்வொரு நோட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டா படிச்சுக்கோங்க. இது எந்த புக்கு மேம்? 10th ஓல்டு புக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லயே இருக்கும். உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பின் கீழே இருக்கும். இப்ப நீங்க சொன்ன லைன்ல அதுல வரல மேம். வரும் எல்லாமே இருக்கும். தண்டி அலங்காரம் மேலுரை இருக்கும். இந்த கால்டுவெல், எமினோ இதெல்லாம் அதை பார்த்தா கேட்டுட்டு இருக்கேன் நானு. மொத்த அடிகள் எத்தனைன்னு சொல்லுங்க. சங்க இலக்கியத்துல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு? 26,350 மேடம். 26,350 அடிகள் வந்து இருக்கு. ஓகே. அந்த காலத்திலேயே இந்த அளவு விரிவா உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எங்கேயுமே இல்ல, உலகுல வேற எம்மொழியிலயுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு சொன்னவர் யாரு? ஒரு ஃபைனலா ஒரு டெசிஷன் சொல்லி முடிச்சிருப்பாரு. செக் நாட்டு மொழியியல் அறிஞர் சொல்லிப்பாரு, உலக இலக்கியங்கள்ல ஆராய்ச்சி மொத்தத்திலயும் பார்த்தாலுமே இந்த அளவு எதுலையுமே இல்ல அப்படின்னு சொல்லிப்பாரு இலக்கியங்கள். கபில் சுவலதையும் சொல்லிப்பாரு. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கணும். சரி, உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஆங்கில நூல் எழுதினவர் யாரு? உயர்தனி செம்மொழி அப்படின்னா ஆங்கில நூல். இந்த பாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு குரூப் 4ல ஒரு கொஸ்டின் வந்துச்சா? உயர்தனி செம்மொழின்னு 2 பேர், ஒருத்தர் கட்டுரை எழுதிப்பாரு, ஒரு நூல் எழுதிப்பாரு. கட்டுரை எழுதினவர் யாரு? கட்டுரை எழுதினவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரும் பாவனாரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பரிதிமார் கலைஞர் கட்டுரை எழுதிப்பாரு.
1901. இதே நூல், ஆங்கில நூல் எழுதினவர்னா பாவனார் எழுதியிருப்பாரு. அவர் வந்து 1919 வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? நூலா மேம்? ஆங்கில நூல் அப்படின்னா தேவனைய பாவனர்ரா 1919. இதை கட்டுரை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இவர் எழுதிப்பார், பரிதிமார் கலைஞர் எழுதிப்பார் 1901. அதே போல தமிழ செம்மொழியா அறிவிக்கணும்னு மேலை சிவாபுரி சங்கம் வந்து 1918 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 1918, 18க்கு மேல 19, அப்ப மேலை சிவபுரி சங்கம், இப்போ 1918 அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றது எந்த நூற்பா? தொல்காப்பியம். தொல்காப்பிய நூற்பா வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும். படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க, கெல்லட்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், இது வந்து ஈஸியா சொல்லியிருப்பீங்க. யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னவர் யாரு? பாரதியார். பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராதவள் இயல்பினாம் எங்கள் தாய். பாரதியார். அப்போ தமிழோட தொன்மையும் தமிழ் தாயோட தன்மையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அப்ப தமிழ்ல மோஸ்ட்லி வளஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமா, இடஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமா? வளஞ்சொலி எழுத்துக்கள். வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் அதிகம். அப்ப இடஞ்சொலி எழுத்துக்கள் 3 தான். அது என்னென்ன? அந்த டயலாக் அப்படின்னு டயலாக், அந்த 3மே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப தமிழ் அப்படின்ற சொல் முதல்ல எங்க வந்து இடம்பெற்றிருந்துச்சு? தொல்காப்பியத்துல இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்றோம். தமிழன் கிளவியும் அதனோடு தமிழன் கிளவியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தமிழ் அப்படின்றது அங்க இருந்தா வந்துச்சு. அடுத்து தமிழ்நாடு அப்படின்ற சொல் எதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம்? சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல சொல்லியிருப்போம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப வஞ்சி காண்டம். அப்போ தமிழ்நாடு அந்த வேலியை தாண்டி போயிட்டோம்னா வஞ்சிக்கப்பட்டுரும். இப்ப அந்த வேலிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். வேலி, தமிழ் வேலி, அது மாதிரி இமிழ் கடல் வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து தமிழன் கண்டாய், அப்பர் தேவாரத்துல வந்து சொல்லியிருப்பார். இப்போ இதுல வந்து தமிழன், இப்ப எங்க அப்பா வந்து தமிழன் அப்படின்னா வச்சுக்கோங்க. இது வந்து அப்பர் அப்படின்னாலே யாரு? அப்பர்னா யாரு? திருநாவுக்கரசரா திருஞான சம்பந்தரா? அப்ப அரசர். எங்க அப்பா வந்து யாரு? அரசர். அவர் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, திருநாவுக்கரசர். அப்போ தமிழ்ல வந்து அந்த மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. அது எல்லாமே பாத்துப்போம். மானா என்னென்ன பொருள் சொல்லுங்க, சேர்க்கிறவங்க சொல்லுங்க. ஜோதிகா சொல்லுங்க. அவங்க என்னென்ன சொல்லலையோ அதை மிச்சம் இருக்கவங்க சொல்லுங்க. ஜோதிகா சொல்லுங்க. மானா பெரிய, விலங்கு, அழகு, அறிவு, மேன்மை, வண்டு, மரம், அளவு, துகள் மேம். அளவு, அழைத்தல், வேற என்ன விட்டுருக்காங்க? திருமகள், வண்டு சொல்லிட்டாங்கல்ல, வண்டு. வேற என்ன விட்டுருக்காங்க? துகள் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு இதுக்கு இத்தனை பொருள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சொல்லிக்கே வச்சிருக்கோம். அப்ப அதோட அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமைதான், நம்மளோட வளமையை தான் அது வந்து காட்டுது. ஓகேவா? அதே போல இந்த பூவோட ஸ்டேஜையும் அரும்பு, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொன்று நம்ம வந்து வச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு வளமை தான். அதாவது நம்ம சீர்மைன்னு பார்த்தோம்னா இந்த பாகற்காய். அப்போ பாகுனா இனிப்பு. அப்ப இனிப்பு காய்னா இனிப்பு இல்லாத காய் நம்ம சொல்றோம், பாகு அல்லாத காய். அப்ப கசப்பு காய்னு நம்ம சொல்றது. அப்போ நம்ம தமிழ் வந்து அந்த அத கூட வந்து சொல்றது இல்ல, எதையுமே தாழ்த்தி வந்து அந்த பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தைய கொஞ்சம் போது என்ன சொல்லுவாங்க, குழந்தை பாராட்டு பாடும் போது கூட இந்த நாட்டை ஆள்றதுக்கு வந்திருக்கியா, நாட்டை ஆள வந்த அரசர் அப்படின்லாம் சின்ன வயசுலயே அப்படி ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப உயர்வா தான் பேசுற மாதிரியே வச்சிருப்பாங்க. அப்ப அது ஒரு வழமையா சொல்றதுதான் சரி. அதாவதுன்னா சீர்மையா, எதையுமே நம்ம தாழ்த்தி பேசல அந்த காலத்துல. இப்ப எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்ல, பாசிட்டிவ் மைண்ட்ல தான் குழந்தை வளர்ப்பு கூட இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். சரிங்களா? ஒரு நெகட்டிவ்ன்ற விஷயத்துக்கு இடம் இல்லாம தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம்.
இப்ப இயல் தமிழ் எதை வெளிப்படுத்தும்? ஒவ்வொரு தமிழ் 3 தமிழ் வச்சிருக்கோமா, இயல் இசை நாடகம்னு. அப்ப இயல் தமிழ் எதை வெளிப்படுத்தும்? எண்ணத்தை. இப்ப நம்மளோட எண்ணம் இயல்பா இருக்கணும், சோ எண்ணத்தை ஏற்படுத்தும். அடுத்து இசை தமிழ் உள்ளத்தை உள்ளத்தை மகிழ்விக்கும். இப்ப இசை கேட்டோம்னா நம்ம உள்ளம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து நாடக தமிழ் உணர்வுல கலந்து இருக்கும். இப்ப நாடகம் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க அப்படியே நல்ல உணர்ச்சி பூர்வமா நடிப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு தோணும். அப்ப ஆனா அவங்க வந்து அப்படியே அந்த கருத்தாவா அந்த கேரக்டராவே ஆகி அப்படியே ரொம்ப உணர்ச்சி பொங்க நடிப்பாங்க. அப்போ அப்படியே உணர்வுல கலந்து அப்படியே வாழ்வோட நிறை குறைகள் எல்லாத்தையும் சொல்றதுன்னா அந்த நாடகம் தான். இப்போ இயல் இசை நாடகம் 3 விஷயத்தையும் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் அந்த இலை பெயர்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட வளர்ச்சியை பத்தி சொல்றோம். பனைக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதோட இலை பனைக்கு. கமுகு அப்படின்னா அருகு சார். அருகுதான் புல்லு. ஓகே. ஆள் அரசு அப்படின்னா இலை. அரச மரத்துல இலை வந்து சொல்றோம். ஓகே. சப்பாத்தி கல்லிக்கு தாழை மடல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அது போல இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கும் நம்ம வந்து தமிழ்ல வந்து கணினி தமிழ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தமிழ் எண்கள் இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல 1 2 3 10 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சிருப்போம். அது எல்லாமே நம்ம அப்டேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்புறம் ஒவ்வொரு சொல்லுமே எந்தெந்த இப்ப 3 பார்த்தோம்னா அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துச்சு குடும்பம் அப்படின்ற சொல். ஃபர்ஸ்ட் எதுல இருந்துச்சு? திருக்குறள்ல தான் வந்து குடும்பம் அப்படின்ற சொல் முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்பல ஊர் அப்படின்றது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஊர் தொல்காப்பியம். அப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே அகத்துல ஒரு திண்ணை போட்டிருப்பாங்களா, திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே அகத்துல திண்ணை வச்சிருப்பாங்க. அதோட திண்ணை கட்டுறது பெரிய தொல்லையா இருக்கும். யாராவது வந்து உட்கார்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு இப்ப நினைப்போம். அப்ப நினைக்க மாட்டாங்க. யாராவது வந்து உட்கார்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைப்போம். அப்ப அது ஒரு தொல்லை. அப்ப அகத்துல இருக்க திண்ணை அகத்திணையல் தொல்காப்பியம் நான் வச்சுக்கிறதா சொல்றேன். ஓகேவா? அது வந்து ஊர்ல வந்து இருக்கும். அன்பு அப்படின்னா அன்புன்ற சொல் ஃபர்ஸ்ட் எதுல இருக்கு? தொல்காப்பியம் திருக்குறள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப திருக்குறள் மெயின்லி முக்கியமா அந்த உழவு, அன்பு, வேற என்ன இருக்கும் திருக்குறள்ல? குடும்பம் பார்த்தோமா. அப்புறம் வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? உயிர், அரசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம திருக்குறள்ல இருக்கும். அப்ப அன்புன்றது தொல்காப்பியத்திலையும் அதே போல திருக்குறள் தொல்காப்பியத்துல களவியல்லையும் திருக்குறள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப தொல்லைன்னா அன்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து புகழ் அப்படின்னா தொல்காப்பியம் வேற்றுமை. நம்ம புகழ் வந்து வெவ்வேறு இடத்துல போய் இருக்கணும். வேறு இடத்துல இருந்து நம்மளுக்கு புகழ் வரணும். அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு புகழ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தொல்காப்பியம் வேற்றுமையில வெவ்வேறு இடம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அந்த மீன், பாம்பு, முதலை, செய் இது 4மே எதுல வரும்? குறுந்தொகையில வரும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம், குழம்பு செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செய் குறுந்தொகை. குருமா செய்யறோம்னு வச்சுக்கோங்க. குருமா செய்யறோம். மீன், முதல்ல இன்னொன்னு என்ன சொன்னேன், பாம்பு, இதெல்லாம் வச்சு குருமா செய்யறோம். குறுந்தொகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து உலகம் அப்படின்னா உலகம்ன்ற சொல் ஃபர்ஸ்ட் எதுல இருந்துச்சு? இலவியாக்கம்ல இருந்துச்சு. அதே போல திருமுருகாற்றுப்படத்துல இருந்துச்சு. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். இந்த வரிகள் அடுத்து யாருன்னு சொல்லுங்க. ஆழ அமைக்கி முகப்பினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி சொல்லியிருப்பாங்க. இப்ப திரவ பொருட்களை எவ்வளவுதான் அமைக்கினாலும் அதோட அளவு நம்ம என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது அப்படின்ற கருத்து வந்து நமக்கு வந்து இருக்கும். அடுத்து நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்.
இது வந்து தொல்காப்பியம். கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், அப்புறம் அந்த மேகம் குளிர்ந்து மழையா வந்து பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி வேற எதுல எல்லாம் இருக்கு? திருக்குறள் அதுலதான். திருக்குறள், முல்லைப்பாட்டு, கார் 40, பரிபாடல், திருப்பாவை, இதெல்லாம். ஓகேவா? இப்போ ஒரு பாவை, திருப்பாவையா, ஒரு பாவை இருக்காங்க, அவங்க வந்து ஒரு முல்லைப்பூ வச்சிருக்காங்க, கார்ல போறாங்க சரிங்களா. கார் 40, கார்ல போகும்போது திருக்குறளை படிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டு, கார்ல பாட்டு போட்டுட்டு கேட்டே திருக்குறள் புக்கை கையில வச்சு படிச்சுட்டே போறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி ஃபுல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். கடல் நீர் முகந்த கமழுஞ்சூழ் எழினி, இந்த வரிகள் எதுல இருக்கு? கார் 40. கார் 40 வரிகள். ஓகே. நெடு வெள்ளூசி நெடு பசி பறந்த வடு, பதிற்று 10. இப்போ ஊசிய வச்சு குத்துனோம்னா பதறுவோமா, பதறுறோம்னா 10. அடுத்து நரம்பால தச்சு செய்திய எது சொல்லும்? நரம்பு நற்றினை அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நரம்பு நற்றினை. அடுத்து அந்த சுறா மீன் தாக்குனதுனால வச்சு அந்த இதுக்குதான் ட்ரீட்மெண்ட்க்கு நரம்பால தச்சு அப்பயே வந்து இந்த மாதிரி தையெல்லாம் போட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த புல்லுல பெரிய பனை மரத்தோட உயரத்தை அந்த புல்லுக்குள்ள தெரியுது அப்படின்னு சொன்னது என்னது? திருவள்ளுவ மாலை. அதே போல 2 அடியில அவர் பெரிய கருத்துக்களை உள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவ மாலையில. யார் சொல்லியிருப்பாங்க? புலவர் கபிலர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இப்போ இதுவுமே நம்மளுக்கு இந்த டாபிக்ல வரதான். தமிழ் சார்ந்து இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு இந்த தலைப்பின் கீழே வரும். இது 6th புக்ல இருக்கு சரிங்களா. இப்போ கனவு பழித்தது அந்த லெசன்ல இருந்து வந்ததுதான் இந்த பாடம். ஓகேவா? அடுத்து நம்ம வணிகத்தை பத்தி பாக்கணும்னா அந்த பீரியட்ல பண்டமாற்று முறைதான் இருந்துச்சு. ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு வாங்கிக்கிட்டோம், நம்மளுக்கு தெரியும். அப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். கறினா மிளக வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுல நம்மளுக்கு தெரிஞ்சு? பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறுல தெரிஞ்சு. அடுத்து உமணர் போகலும் பாலோடு வந்து கூழோடு போகிறலும் அப்ப குறுந்தொகை. குழந்தைக்குதான் நம்ம என்ன கொடுக்குறோம்? பால் கொடுக்குறோம். அப்ப பாலோடுனா குறுந்தொகை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கறி வாங்கிட்டு போனாங்கன்னா இப்ப பொண்ணு அகத்துலதான் வந்து என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பார்க்க வருவாங்களா? அப்போ வந்து பொண்ணு பார்க்க வரும்போது கறி சோறு போடுறதுக்கு வச்சுக்கிறப்ப அகநானூறு. பாலுக்கு கூழுக்கு எல்லாம் வந்து குறுந்தொகை. அடுத்து தன்னாடு வெண்ணெல் தந்து பிறநாடு அப்படின்னு வந்துச்சுன்னா, தன்னாடு பிறநாடுன்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? நற்றினை. அப்போ நெல்லுக்கு உப்பு வந்து நிகரா சொல்றாங்க. அப்போ நெல்லுக்கு உப்பு அப்ப ஒரே பிரைஸ்ல இருந்திருக்கு இந்த பீரியட்ல. அப்ப அது நல்ல விஷயம். அப்போ விலைன்றது அந்த அளவு இல்ல, எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல விஷயம் சொல்லி நற்றினை சொல்லலாம் வச்சுக்கோங்க. அடுத்து சீனால இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கோம்? கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்திருக்கும். அரேபியால இருந்து என்ன வந்திருக்கும்? இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்ம என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணிருக்கோம்? சந்தனம், அரிசி ஃபேமஸ். சோ அரிசி. அடுத்து மயில் தொகை, அப்புறம் சந்தனம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் என்னது? தேக்கு மரம், அப்புறம் மிளகு. ஓகேவா? இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கோம். ஏற்றுமதி எது பண்ணோம், இறக்குமதி எது பண்ணோம், போல எந்த நாட்டுல இருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனமா பாத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த மாதிரி வாணிகம் பண்ணும் போது அதுல ஒரு நேர்மையை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டினப்பாலையில சொல்லியிருப்பாங்க. நடுவு நின்ற நச்சினோர் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு வந்து பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போல வள்ளுவரும் சொல்லியிருப்பாரு இந்த நேர்மைக்குதான். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இப்போ வணிகத்தோட நேர்மையை வந்து சொல்றாரு. வாங்கும் போதும் கரெக்டா வாங்குவாங்க, அதிக அளவா வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து அந்த 2 பேர்த்துக்கிட்டே அந்த நேர்மை வந்து இருந்துச்சு, கொடுக்கறவங்ககிட்ட இருந்துச்சு, வாங்குறவங்ககிட்ட இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை பத்தி பட்டினப்பாலையிலையும் சொல்றாங்க, அப்புறம் வள்ளுவரும் சொல்றாரு. இப்போ வணிகத்தில் நேர்மை பத்தி இந்த 2 பேரும் சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு
5 லெசன்ல பாத்திருக்கோம். சரிங்களா? இதுல இருந்து கேள்விகள் கேட்போமா? கேள்விகள் கேட்டு நம்ம அடுத்து வேற பார்ப்போம். ஒரே டாபிக்ல இருக்கோம்ல. இப்ப நான் வந்து என்னன்னு பாத்துட்டு வந்துட்டேன்னா நம்ம கிராமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெலிகிராம்ல. ஏன்னா தமிழ் கிளாஸ் ரெக்கார்டிங் போடுவோமா, அதனால நம்ம கூகுள் மீட்ல ரெக்கார்ட் போட முடியல, அதனாலதான் டெலிகிராம் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு நம்ம அப்புறம் கிராமர் எடுத்துருவோம். நான் கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. வெள்ளம் அப்படின்ற சொல்லி எதுல இருக்கு? ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. 10 இப்ப வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? பதறிடுவோம். சோ 10. அடுத்து அந்த பெரும்பான்ற்று படையில என்ன சொல் வரும்? பார். படைய பார், எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பெரும்பான்ற்று படைனா பார் அப்படிங்கிறது சொல்றது இருக்கும். ஓகேவா? நம்ம பார்த்ததுல இருந்து கேள்விகள் கேக்குறேன். எல்லாரும் மைக்கு ரெடியா வச்சுக்கோங்க. அந்த சாலமனுக்கு நம்ம யானை தந்த மயில் தொகையெல்லாம் கொடுத்தோம்ல, அது எந்த நூற்றாண்டுல கொடுத்திருப்போம்? 10ஆம் நூற்றாண்டு. கிபி 10ஆம் நூற்றாண்டுல கொடுத்திருப்போம். ஓகே. அடுத்து சங்க தமிழ்ல மொத்த அடிகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு சங்க இலக்கியங்கள்ல? 26,350 இருந்துச்சு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையா அமைந்ததுதான் தென்மொழியாகிய தமிழ் அப்படின்னு சொன்னது யாரு? சொல்லியிருப்பாரு. பண்ணோடு தமிழ் என்பாய், தமிழ் ஒப்பாய் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? தேவாரத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. தமிழ் கெழு கூடல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. தமிழ் கெழு கூடல்னு புறநானூறு சொல்லியிருப்பாங்க. தமிழ் வேலின்னு யார் எதுல சொல்லியிருப்பாங்க? பரிபாடல் சொல்லியிருப்பாங்க. பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோட்டு கொடுங்கடல் கொள்ள வரிகள் எதுல இருக்கும்? சிலப்பதிகாரம். பக்குருளி ஆறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலப்பதிகாரத்துல வந்து வரும். அடுத்து ஓங்கலிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படின்ற வரிகள் எதுல வரும்? தன்னேரிகால் இல்லாத தமிழ் அப்படி சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப இது வந்து தண்டி அலங்காரத்துல வரும். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லது மட்டும் இல்லாம தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னவர் யாரு? குடகு மலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கு நடந்தலை மருகு. பரிபாடல் இல்ல. ஏற்றுமதி இறக்குமதி பத்தி எல்லாம் வந்துச்சுல, குடகு மலையில இருக்கிற அப்ப என்ன நீர்வழி குதிரை புறவி வந்துச்சு, இளம் இந்த கறி மூட்டைகள் எல்லாம் போச்சு. அடுத்து இந்த ஆரம் மணியில் அதெல்லாம் வந்துச்சு. இங்க குடகு மலையில இருந்து இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பாத்திருப்போம்ல, அது வந்து பட்டினப்பாளையில வந்திருக்கும். வடமலையில பிறந்திருக்கும். அடுத்து குடகு மலையில இதெல்லாம் பிறந்திருக்கும். எரித்ரேன் கடலின் பெரிப்புலஸ் இது எந்த மொழி நூல்? கிரேக்க மொழி. ஓகே. கிரேக்கத்துல அப்போலோ அப்படின்ற கடவுளுக்கு பாடப்படுறது பாப்பியாலோ அப்படின்னு சொல்றாங்க. இலியாத்துல பாப்பியாலோ, அதுதான் அந்த கடவுளுக்கு வந்து பாடப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வேற என்ன? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. கரந்தை தமிழ் சங்கம் தமிழை எப்போ அறிவிக்கணும் செம்மொழியா அப்படின்னு சொல்லியிருக்கோம்? 19 மேலை தமிழ் சங்கம்னா 19-18. இப்போ 19-18 அதான் 18க்கு மேல 19. இப்போ 19-18 வச்சுக்கோங்க. 19-19 கரந்தை தமிழ் சங்கம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? தமிழ் வந்து மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யாரு? ஓகேவா?
இப்போ இந்த டாபிக்ல நம்ம கொஞ்சம் பாத்துருக்கோமா, ஒரே நாள் பார்க்க வேணாம், நிறைய இருக்கும். இந்த பண்பட்ட மொழின்னு ஒண்ணு பார்த்தோம்ல மேம், அதுக்கு என்ன மேம்? பண்பட்ட மொழிதான் சார் கேள்வி, மார்க்ஸ் முல்லர் ஆன்சர். மார்க்ஸ் முல்லரா மேம்? ஓகே மேம். ஓகேவா? இப்ப நம்ம 7th புக் பார்க்கலாம். 7th புக் இந்த வாரத்துக்கு 7th புக் இருக்குல்ல, அது லைட்டா டச் பண்ணி விட்டுறலாம். ஒரு ரிவிஷன் மாதிரி டக்குன்னு 7th நியூ புக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் கேட்கிறேன். இல்ல 7th ஓல்டு புக்ல கேக்குறேன் சரிங்களா? 6th புக் எடுத்து வந்துட்டேன். 7th ஓல்டு புக் எடுத்துக்கோங்க. செவன்த் ஓல்டு புக் படிச்சிட்டீங்களா? டெஸ்ட்டுக்கு, மண்டே டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? கொஸ்டின் கேட்கலாமா? சரிதான் பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல துல்லம் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் யாரு? திருவிக்கா பிறந்திருப்பாரு. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்னா அவர் தான் வந்து சொல்றோம். ஓகேவா? வன்மை 3 சொல்லினா, வன்மை அப்படின்னா என்ன பொருள்? வன்மை அப்படின்னா அந்த கொடை தன்மையை வந்து சொல்லுவாங்க. 2 சொல்லினா வலிமை. வலிமை அது வந்து கொடைத்தன்மைக்கு வந்து வரும். ஓகே. பொதுமை வேட்டல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? 488. எத்தனை தலைப்புகள் இருக்கும்? 430 சார். 430 தலைப்புகள் சரிங்களா? அதுல போற்றின்ற தலைப்பின் கீழே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாரா? அப்போ இசைய எதோட கம்பேர் பண்ணுவாரு? இசைய பண்ணோடு இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி. பாடல் சொல்லிடுறேன், ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க? பண்ண எதோட பண்றாங்க? இணைத்து சொல்றாங்க. இயற்கைய, பண்பினை இயற்கையோட வச்சிருக்காங்க. அப்ப பெண்மை எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க? தாய்மை. அப்ப பெண்களுக்கு தாய்மை இருக்கிற பெருமையை வந்து சொல்றாங்க. அடுத்து வன்மைய உயிரினங்களுக்கு அந்த வள்ளல் தன்மைய வந்து சொல்றோம்ல, கொடைத்தன்மைய உயிரினங்களுக்கு அந்த வள்ளல் தன்மையோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. உள்ளத்துல என்ன இருக்கணும்? உண்மைன்றது இருக்கணும். இப்போ இது மாதிரி ஒவ்வொன்று, அப்ப பொறுத்துக்களை இந்த மாதிரி மேட்ச் கூட கேட்கலாம். இப்ப இசைய இயற்கையோட, பெண்களுக்கு தாய்மையோடையும், கொடைய வந்து அந்த உயிரினங்களுக்கு அந்த வள்ளல் தன்மை பண்றதையும், உள்ளத்தை வந்து உண்மையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. சரியா? இப்ப இந்த பாடல்கள் வந்து திருவிக்காவோட பாடல். பொதுமை வேட்டல்ன்ற தலைப்புல, பொதுமை வேட்டல்ல போற்றின்ற தலைப்பின் கீழே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயண கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதினவர் இவர் தான். நான் தனியா வாழவில்லை, தமிழோடு வாழ்றேன் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். இவரோட ஆசிரியர் யாரு? திருவிக்காவோட ஆசிரியர் கதிரை வேலர் அப்படின்னு சொல்றோம். இவர் வேற யாருக்காவது ஆசிரியரா? கதிரை வேலர் வேற யாருக்கு ஆசிரியர்? முத்துராமலிங்க தேவருக்கு யார் ஆசிரியர்? யாருக்கா? வாசித்தான் பிள்ளை. கதிரை வேலர் இன்னொருத்தோருக்கு வருவாரு. யாருக்கு வருவாரு? ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்க. யார் ஜெயந்தி? மீனாட்சி சுந்தரனார் மேம். மீனாட்சி சுந்தரனார் பாப்போண்டா, எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. நீ சொல்றது கரெக்டான்னு தெரியல. பாருங்க, எல்லாருமே செக் பண்ணுங்க. 2 பேத்துக்குமே வருவாரு. நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி சுந்தரனார கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. செக் பண்ணுங்க. இவருக்கு வந்து குறைவர வாசித்தான் தேவருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து இந்த வருஷம் முக்கியம்.
எல்லாத்துக்குமே. இப்ப திருவிக்காக்கு வருஷம் அப்படின்னா திருவிக்கா 3 இது பிரிச்சு எழுதிப்போமா, அப்ப 3 3ன்னு பிரியும். 53 டு 83 அப்படின்னு பார்க்கணும். 83 டு 53, 1883 டு 1953 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புக் எடுத்து வச்சுக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். ராஜகுமாரி அக்கா இருக்கீங்களா? எஸ் மேம். கொஸ்டின் கேளுங்கக்கா. புக் வச்சிருக்கீங்களா அக்கா கையில? இல்ல மேம், புக் இல்ல மேம் சொல்லிட்டு இருக்கேன். யார் கையில புக் வச்சிருக்கீங்க? ஜெயந்தி பாப்பா வச்சிருக்கியாடா? இல்ல மேம். நான் வச்சிருக்கேன். யார் வச்சிருக்கீங்க? யார் இப்ப நான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? ஜோதிகா மேம். ஜோதிகா வச்சிருக்காங்க. ஜோதிகா கொஸ்டின் கேளுங்கடா. யாரையா மென்ஷன் பண்ணி கேளுங்க. திருவிக்கலசன்லயா? 7th புக் இல்ல, மொத்தமா கேளுங்க, வரிசையா கேளுங்க. 7th ஓல்டு புக். ஒரு 10 நிமிஷம் கேள்வி கேளுங்க. புக் வச்சிருந்தீங்கன்னா புக்கை எடுத்துட்டு வாங்க, அடுத்தவங்க கேள்வி கேளுங்க. கொஸ்டின் கேளுங்கடா. ஓகே மேம். மேம், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், அரேபியம், அரபு, ஈப்ரு இந்த மொழிகள் எல்லாம் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யாரு மேம்? யாருக்கு கேக்குறீங்க? சரி சொல்லுங்க. சொல்லுங்க சார். அகத்தியலிங்கம்னு சொன்ன. அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் வந்து பட்டியலிட்டு இருப்பாரு. ஓகே, வேற கொஸ்டின் கேளுங்க. டக்குன்னு கேளுங்க. மேம், பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்றது வந்து எந்த நாட்டுல மேம் சொல்றாங்க? எந்த? யார்கிட்ட கேக்குறீங்களோ பேர் சொல்லிட்டு அப்புறம் கொஸ்டின் கேளுங்க. ஓகே மேம். சந்துரு. சந்துரு மைக் ஆன் பண்ணவே இல்லை ரொம்ப நேரமா. இருக்காரா சந்துரு? சந்துரு, பிரேமாக்கா இருக்கீங்களா? இருக்கேன் மேம். உங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கக்கா. கொஸ்டினுக்கு தெரியல மேம் ஆன்சர். தெரியல. வேற யாராவது சொல்லுங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆஞ்சில் நாட்டுலதான் அந்த அம்மை அந்த பேர்கள்லாம் இருக்கு. வேற கேளுங்க. மேம், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. டக்குன்னு கேளுங்க. மலையை குறிக்கும் வடசொல் வந்து எப்படி மேம் சொல்றோம்? மலையை குறிக்கும் வடசொல் கிரி. கிரி. முல்லை நில ஊர்கள் வந்து நம்ம எப்படி மேம் சொல்றோம்? கீழே இருக்கவங்களாம் யாருமே மைக் ஆன் பண்ணவே இல்லை. ஐயப்பன் இருக்கீங்களா? வைஷ்ணவி இருக்கீங்களா? சுகந்தி, சஞ்சீவ் இருக்கீங்களா? முத்துலட்சுமி இருக்கீங்களா? எஸ் மேம். ஜோதிகா கேளுங்கடா. மேம், ஆற்காடு அப்படிங்கிறது எந்த மரங்கள் நிறைந்த ஊர் சொல்லுவோம் மேம்? ஆற்காடு என்பது எந்த மரங்கள் நிறைந்த ஊர்? சொல்லுங்க முத்துலட்சுமி. தெரியல மேம். ஆன்சர் சொல்லுங்க. கேள்வி கேட்டுங்க. உங்க சொல்றது கரெக்டா தப்பா? தப்புனா ஆன்சர் சொல்லுங்க, கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க. ஆப்ஷன் தெரியல மேம். ஜோதிகா இருக்கீங்களா? எஸ் மேம். அத்தி மரம் மேம். அத்தி மரங்கள் நினைச்சதுதான், அதுதான் நம்ம ஆற்காடு அப்படின்னு சொல்றோம். ஓகே மேம், அடுத்து பேராவூரணி அப்படின்றது எந்த நிலத்துக்குரிய ஊர்? பேராவூரணி. ஜெயந்தி சொல்லுங்க. தெரியல மேம். ராஜகுமாரி அக்கா பேரூர். கரெக்டாடா? மருத நிலம் மேம். மருத நிலத்துல வர்றது கரெக்டா சொல்லுங்க. பேராவூரணி. ஊரணி அப்படின்னாலே நம்மளுக்கு மருத நிலம் வந்துடும். நீர்நிலைகள் இருக்கிறது இப்போ மருத நிலம். ஓகே சரி, இங்க நான் கேட்கறேன். போதும்டா. வேற யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? சிறப்பா கேளுங்க.
நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த பாடம் இந்த லெசன் டெஸ்ட்டுக்கு இருக்குல்ல கேட்கலாம். நீங்க ஒரு 5 கொஸ்டின் கேளுங்கக்கா. டக்கு டக்குன்னு 2 கேளுங்கக்கா. தூயவர் செயல்கள், அற உணர்வு உடைய உள்ளவை, புதரில் விதைத்த விதை, இதெல்லாம் எந்த நூல்ல இருக்குது? ஜோதிகா சொல்லுங்க. மேம் கொஸ்டின் கேட்கலாமா சார்? தூயவரோட செயல்கள், புதரில் விதைத்த விதை, அற உணர்வு உடையவர்களோட செயல்கள், இதை பத்தி நம்ம பார்த்திருப்போம், நூல்கள்லயே பார்த்தோம். இதை பத்தின செய்திகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, 3 கருத்துக்கள் வரும் பார்த்திருப்போம். கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. திருக்கடிகத்துல வரும். ஓகே, 2வது கொஸ்டின் கேளுங்கக்கா. யாருக்கு கேக்குறீங்கக்கா? ராஜ்மோகன் சார். உங்களுக்கான கொஸ்டின் சார். ஓகே மேம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம். அது ஒரு யார் சொல்லியிருப்பா அந்த பழமொழிய? சொல்லுங்க சார். படிச்சு மறந்து போச்சு மேம். ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க மேம். ஆப்ஷன் கூட தான் சொல்லிடுறேன் மேம். காந்தி, நேரு, அம்பேத்கர், வேற ஏதாவது வச்சுக்கோங்க சார். காந்தி மேம். காந்தி. ஓகே சார். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, யாருடைய ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிராவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது. அது யாரோட பேச்சு? சந்தியா அசோகன் சொல்லுங்க. தெரியல மேம். தெரியல. முத்துலட்சுமி அக்கா சொல்லுங்க. தெரியல மேம். ஓல்டு புக். ஓகேங்களா? சுகில் சார் சொல்லுங்க. மேடம் கொஸ்டின் மேடம் ரிப்பீட் பண்ணுங்கக்கா. யாருடைய ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிராவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது. குரோல் மேடம். டாக்டர் குரோல். இல்ல சார், மதன் மோகன் மாளவியா. நம்ம அந்த கிரவுல் எதுக்கு பார்த்தோம்? அந்த தங்க ஆப்பிள், அந்த குரல் எண்ணெய் ஈர்த்தது, தமிழ் எண்ணெய், அந்த மாதிரி வரும். வெள்ளித்தட்டுல தங்க ஆப்பிள்னு இவங்க சொன்னது பேச்சை பத்தி சொல்றாங்க. மகாத்மா காந்தி ஒரு லெசன் இருக்கும்ல ஓல்டு புக்ல, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. அவர் இங்கிலீஷ்ல பேசுறது வெள்ளி போல இருந்தாலும் அவரோட தாய்மொழி பேச்சு தங்கம்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மதன் மோகன் மாளவியாவோட பேச்ச காந்தி சொல்லியிருப்பாரு அந்த லெசன்ல. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா காந்தி எல்லாம் சிலபஸ் இருக்குல்ல, தமிழோடு மட்டும் கேட்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் கேளுங்கக்கா. 4வது கொஸ்டின். இலக்கணத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன். தமிழில் டேஸ் பெயர்களே மிகுதியாக உள்ளன, பிற மொழிகளில் இடுகுறி பெயர்களே மிகுதியாக உள்ளன. அது சொல்லுங்க. ஜெயந்தி சொல்லுங்க. ஜெயந்தி பாப்பா இருக்கியா? தமிழ்ல என்ன பெயர்கள் மிகுதியா இருக்கு? இப்போ பிறமொழில இடுகுறி பெயர் மிகுதியா இருக்கு. அப்ப தமிழ்ல என்ன பெயர் மிகுதியா இருக்கு? அவங்களே குழு கொடுத்துட்டாங்க. காரண பெயர். கரெக்டாங்கக்கா? காரண பெயர் தான் மிகுதியா இருக்குது. காரண பெயர் மிகுதி. லாஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீதிநெறி விளக்கம், அப்புறம் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கல்வியன்மா, மீனாட்சி பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் இயற்றியவர் யார்? ஈஸியான கொஸ்டின் தான். குமரகுருபரர். என்னென்ன நூல் சொல்லுங்க திரும்ப ஒரு தடவை, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டோம். நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை 2 பிள்ளைத்தமிழ், அப்புறம் கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், இன்னொன்னு என்ன சொன்னீங்க? குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். மதுரை கலம்பகம். இது எல்லாமே குமரகுருபரர். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. வச்சுக்கணும். ஓகேவா? சுகில் சார் இருக்கீங்களா? மேடம். கொஸ்டின் கேளுங்க சார். ஒரு 5 கொஸ்டின் கேளுங்க சார். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. நான் மைக் ஆன் பண்ண உடனே சொன்னா உங்களுக்கு 7 மட்டும் கேட்டு போலாமா? 17ஆம் நூற்றாண்டு. 17. ஓகே.
சொல்லுங்க சார். அந்த காந்தி கொஸ்டின் கேட்டாங்களே ஒண்ணு, அது சீற்றம் கொண்டான்ட்டு, அது காந்தி சொன்னாரா இல்ல அது ஆங்கில பழமொழின்னு தானே மேடம் சொல்லுவாரு புக்ல? இல்ல சார், அது வந்து மதன் மோகன் மாளவியாவோட பேச்ச பத்தி அவர் சொல்லியிருப்பாரு சார். இல்ல அந்த கொஸ்டின் இல்ல, அந்த ஆங்கிலம் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க. ஆங்கிலம் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் என ஒரு ஆங்கில பழமொழி உண்டு அப்படின்னு இருக்கு சார். அது காந்தியடிகள் லெசன்ல வரனால நான் காந்தி சொன்னாருன்னு சொல்லுங்க. ஓ, அது வந்து அந்த பழமொழிய காந்தி கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே சார், நீங்க அந்த கொஸ்டின் கேக்குறீங்களாங்க சார்? சுகில் சார் என்கிட்ட புக் இல்ல மேடம். அப்படிங்களா? வேற யாரு வச்சிருக்கீங்க? ஜெயந்தி பாப்பா வச்சிருக்கியாடா? புக் எடுத்துட்டியா? புக் இல்ல மேம். புக் எடுத்துட்டியாங்க? நான் கொஸ்டின் கேட்டுக்கிருக்கேன். சரி, ஓகே, வாங்க. உலகத்தார் உள்ளங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறவர்னா யாரு யார் இருப்பாருன்னு வள்ளுவர் சொல்றாரு? யார் வந்து உலகத்தார் உள்ளத்துல எல்லாத்துலயும் இருக்காரு அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு? இருப்பாங்க. யார் வந்து இருப்பாங்க? ஆப்ஷன் வந்து பிறருக்கு உதவு பண்றவங்க, பொறாமை இல்லாதவங்க, பொய் சொல்லாதவங்க, அப்புறம் திருடாதவங்க. யாரு உள்ளத்தில் இருப்பவர் மேம். யாரு உதவி செய்பவர்? முத்து அக்கா என்ன சொல்றீங்க? முத்துலட்சுமி அக்கா மேம், இந்த பிறருக்கு உதவி செய்பவரா இருப்பாங்க, இல்லைன்னா இந்த உள்ளத்தில் நிறைந்திருப்பாங்க. டவுட்லாம் வைக்க கூடாது. நான் சொல்ற 4 ஆப்ஷனுமே நல்லது பண்றவங்க தான். நல்லது பண்றவங்க உலகத்துல இருக்கிறாங்களா? உலகத்துல இருக்க எல்லாரோட மனசுல இருக்காங்களா? ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. உதவி பண்றவங்க மேம். அப்ப இல்ல, ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்ப பொய்யாதொழுகின், அப்ப யார் வந்து உள்ளம் அறிய பொய் இல்லாம நடக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்தார் உள்ளத்துல எல்லாத்துலயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உள்ளத்தார் பொய்யாதொழுகின், அப்ப நம்ம உள்ளம் வரைஞ்சு நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எந்த ஒன்னே ஒன்ன கடைபிடிச்சா போதும், வேற எந்த அறங்களையுமே நம்ம கடைப்பிடிக்கவே வேணாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் தரேன். ஈகை, அறம் விரும்புதல், பொய் சொல்லாம இருக்கிறது, பிறருக்கு உதவுறது. இதுல 4ல ஏதோ ஒன்ன இடைவிடாம கடைபிடிச்சா போதும், வேற அறமே செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம இருக்கணும். பொய் சொல்லாமன்ற அறத்தை இடைவிடாம கடைபிடிச்சா போதும், வேற எந்த அறங்களுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. அப்போ பொய்யாமையை மட்டும் இடைவிடாம கடைபிடிச்சா போதும், வேற எந்த அறமும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து, எந்த இடத்துல பொய் கூட உண்மையா கருதப்படும்? பொய்மையும் வாய்மை இடத்தில். நன்மை பயக்கும் இடத்துல நன்மை பயக்கும் எனின். அப்போ பிறருக்கு வந்து அந்த குற்றமற்ற நன்மையை தருது அப்படின்னா அந்த பொய் கூட நம்மளுக்கு வந்து என்னது? நன்மைதான். குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இப்போ குறைனா குற்றம், குற்றம் இல்லாத நன்மை தந்துச்சு அப்படின்னா அது பொய் கூட நன்மையா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாய்மை அப்படின்றதுனா என்னது? வாய்மை அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்றாரு வள்ளுவர்? உண்மை பேசுதல், பொய் பேசக்கூடாது. வள்ளுவர் பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொல்ல பேசுறதுதான் வாய்மை அப்படின்னு எக்ஸாக்டா வள்ளுவர் வந்து சொல்றாரு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இப்போ யாருக்குமே தீமை செய்யக்கூடாது அப்படி சொல்ற சொல்ல வாய்மை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? எப்ப வந்து தன் நெஞ்சே தன்னை வருத்தும்? பொய் கூறுறவங்கள நம்ம நெஞ்சறிய நம்ம பொய் சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம்னா நம்ம நெஞ்சே நம்ம வந்து வருத்தும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்.
சொல்றாங்க. ஓகே. தானம் தவம் செய்தவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களா யார் கருதப்படுறாங்க? தானம் பண்றவங்க, தவம் பண்றாங்க, போய் பேசுறவங்களா, பேசாதவங்க. எக்ஸாக்டா சொல்லுங்க அக்கா. தன்னோட மனதோடு பொருந்திய வாய்மை உடையவங்க, சரியா? அந்த வாய்மை பேசுறவங்க வந்து தானம் தவம் அவங்க செய்யறவங்களை விட உயர்ந்தவரா கருதப்படுறாங்க. மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஓகேவா? அப்போ வாய்மைன்ற அதிகாரத்துல நம்ம வந்து பாத்துருக்கோம், சரிங்களா? இது நமக்கு 7ஆம் வகுப்புல வரும். ஓகேவா? இதை நம்ம பாத்துக்கணும். அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த 7th புக்கை படிச்சுட்டு வந்துருங்க, சரிங்களா? இன்னைக்கு இப்பயே ஹோம்ஒர்க் சொல்லிட்டேன். டக் டக்குன்னு இவ்வளவு ஸ்லோ பண்ணாம டக் டக்குன்னு கொஸ்டின் கேட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள, ஒரு 22 அரை மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி, 30 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி 7th புக் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இன்னைக்கு டாபிக்ல நம்ம இவ்வளவு வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு டாபிக்ல யாருக்கும் டவுட் இருக்குங்களா? யாருக்கா எதுவும் டவுட் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வரும்போது 7th புக்கையும் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? இன்னைக்கு வகுப்பை நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.